பல்லவியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நடந்த குழப்பத்துக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அர்ஜுன் ஒய்ஃப் பார்வதி தான். ஜெய ஒரு பொண்ணு கூட அனுப்பி வச்சதே அவதான். என் கண்ணால பார்த்தேன். ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிச்சு உனக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டா. சொன்னா கேடியா இருப்பா போல இருக்கு பல்லவி. வேற அந்த வீட்டுலதான் வாழ போற, அவகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பழைய ஞாபகங்கள்லாம் வருது பல்லவி. கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் பேரன் உன்னை நல்லா பாத்துப்பான். சொல்றாங்க, பார்வதி இந்த கல்யாணத்தையே நீ தான் நடத்தி வச்சிருக்க, போட்டோ எடுக்கலாட்டி எப்படி? எடுத்துக்க வா அர்ஜுன். யாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. விக்ரமும் சாருவும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. பார்வதி, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, ஆலத்தி எடுத்துட்டு வாமா சொல்றாங்க. சாரு, பிரியா நீங்களும் வாங்க, நாத்தனார்கள்லாம் சேர்ந்துதான் ஆலத்தி சுத்தணும் சொல்றாங்க. கண்ணா தட்டுல பணம் போடுறா. என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல, பணம் இருந்தா கொடு. பாட்டி வெளியே ஊத்திருங்க. யாரு சொல்றாங்க, கண்ணா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேட்டு உன் ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் நீ தான் வாங்கி கொடுக்கணும். அண்ணங்கிட்ட இருந்தெல்லாம் வாங்க கூடாது, சரியா? நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும், எல்லாம் வீட்லயே இருக்க. எதுவும் இல்லாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா டெலிவரி கொடுக்க போறான் சொல்றாங்க. கண்ணனுக்கு எப்பவும் விளையாட்டு பேச்சுதான். கிருஷ்ணவேணி சொல்றாங்க பல்லவி கிட்ட, நான் நல்லா இருக்கணும், ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாமா. பல்லவி தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு உள்ள வர்றாங்க. அப்ப ஃப்ரேம் உடையுது. சொல்றாங்க, மருமக வீட்டுக்குள்ள வரும்போது போட்டோ உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. பேசாம இருக்கியா? எப்படிடா பேசாம இருக்கிறது? நல்ல சகுனமே இல்லையடா. நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், எட்ரா இந்த ஃப்ரேம். உடஞ்சது வெறும் கண்ணாடி தான், நம்ம குடும்பம் இல்ல. மறுபடியும் இதே மாதிரி ஃப்ரேம் போட்டு மாட்டினா சரியாயிரும். யாரும் பெருசா எடுத்துக்க வேணாம். பல்லவி வந்த நேரம் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பல்லவிய கூட்டிட்டு போய் விளக்கேத்தி வைங்க, நான் இதை கிளீன் பண்ணிடுறேன். பக்கதரிசி சொல்றாங்க, ஏ விஸ்வா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. உங்களே இதை பெருசா எடுத்துக்கல, நீ என்னடா விடுறா. உன் பொண்ணால எங்களுக்கு நல்லது மாத்திரம்தான் நடக்கும், புரியுதா? விளக்கேத்துறாங்க. ஆளைய கழட்டி கொடுமா பல்லவி, நீங்க 2 பேரும் போங்க, நான் வர்றேன். கிருஷ்ணவேணி காசை முடிஞ்சு வைக்கிறாங்க வேண்டிக்கிட்டு. பல்லவி கேக்குறாங்க, பிரியா இது யாரு? தான் எங்களோட பெரியம்மா. அருணும் அர்ஜுனும் இவங்களோட பசங்க. அர்ஜுனன்னா சின்ன வயசா இருக்கும்போது இவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் தான் எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிருஷ்ணா ஆன்டி அங்கிளுக்கு செகண்ட் ஒய்ஃபா? ஆமா பல்லவி சொல்றாங்க, எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல. அம்மாவுக்கு எங்களை விட அர்ஜுன் அண்ணாவா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணவேணி சொல்றாங்க பல்லவி கிட்ட, என் வகுப்புல பிறக்கலாட்டியும் அஜயும் அர்ஜுனும் என்னோட பசங்க தான்மா. எல்லாரும் எப்படி ஒத்துமையா இருக்கோமோ அதே மாதிரிதான் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். பார்வதி மாதிரி நீயும் துணையா இருக்கணும். கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன். பல்லவி, நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. பாட்டி சொல்றாங்க லட்சுமி கிட்ட, கண்ணனுக்கும் பல்லவிக்கும் பால் பழம் கொடுக்கணுமா, நீ பல்லவியை கூட்டிட்டு வா. இதே அவசர கல்யாணம். பல்லவி எந்த மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் தேவையாமா? பாட்டி, இப்போதைக்கு எதுவும் வேணாம். என்னடா பேசுறீங்க நீங்க 2 பேரும்? கண்ணே தாலி கட்டிட்டான், இனிமேட்டு பல்லவிக்கு புருஷன் கண்ணன் தான். புதுசா கல்யாணம் ஆனவங்களோட கூச்சத்தை எல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த சடங்கே பண்றோம். இதுவும் இவங்க 2 பேரும் இத கண்டிப்பா பண்ணணும். 2 பேர் மனசும் மாறி ஒண்ணு சேரும். பொம்பளைங்க சமாச்சாரம் உனக்கு எதுவும் தெரியாது, பேசாம இரு. நீ போய் பல்லவிய கூட்டிட்டு வா. சம்மந்தி, நீங்க போய் கண்ணனை கூட்டிட்டு வாங்க. வாங்க, டீ குடுக்குறாங்க. இந்தா கண்ணா, பாலை குடி. பல்லவிக்கும் கொஞ்சம் மிச்சம் வை, நீயே குடிச்சிடாத. ஒரு ஆளுக்கே பத்தாது, மிச்சம் வேற வைக்கணுமா? இதெல்லாம் தேவையா கண்ணா? இதெல்லாம் சம்பிரதாயம்டா. 2 பேத்துக்குள்ள பேதம் இல்ல, நீ பாதி நான் பாதின்னு சொல்றதுக்கு தான் இந்த சம்பிரதாயம். பாலை பாதி குடிச்சிட்டு அவகிட்ட கொடுத்துண்டா பல்லவிக்கு கொடு. பல்லவி வேணான்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, புருஷன் கொடுத்த பால்மா, வேண்டான்னு சொல்லக்கூடாது, குடி. எனக்கு மத்தவங்க எச்சிய சாப்பிட்டு பழக்கம் இல்ல. சொல்லுமா. வேணான்னு சொல்றாருல, விட்டுருங்களே. அப்படிலாம் விடக்கூடாது லட்சுமி. பாத்துக்கிட்டு இருக்க, குர்ரா அவகிட்ட. டம்ளரை தட்டி விடுறாங்க. அதன் சொல்றாரு, அம்மா நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் இல்லம்மா, அப்படி பண்ற இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்னடா தெரியும். கல்யாணம் முடிஞ்சு எல்லா வீட்லயும் செய்யறதுதான். சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே யாரு எச்ச பண்ணதையும் அவ சாப்பிட மாட்டா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கண்ணே அவளோட புருஷன் தானே, அருவறுப்பு பார்த்தா எப்படி சொல்றாரு. ஷாரு ஷெட்டியோர் மவுத். ஒன்னும் பிரச்சனை இல்ல, தப்பு எங்க மேலதான். இனிமேட்டு இந்த மாதிரி எந்த சடங்கும் நாங்க செய்ய மாட்டோம். பல்லவி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும். தரிசி, எல்லாம் சரியாயிரும், வா. இதெல்லாம் தேவையா? எதையாவது பிரச்சனை பண்ணி விட்டுருவ. இன்று குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.